வெல்கம் பேக் டு அலிபாய் ஆட்டிடியூட் சேனல். நம்ம தெரியுமா தெரியாத சீரீஸ் 4ல் இருக்கோம். பார்த்தீங்களா, இது என்ன டீ கப். வழக்கமாக மோட்டிவேஷன் சொல்கிற ஆள் இன்றைக்கி டீ கப் போட வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த டீயே பெரிய மோட்டிவேஷன் தான். அது பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ பிறந்த கதை. டீ இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கிறது டீ தான். சோறு தண்ணி கூட இல்லாமல் இருப்பான், ஆனால் டீ இல்லாமல் இருக்க மாட்டான். பல பேருக்கு எதுவுமே ஓடாமல் டிப்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா டக்குன்னு போய் ஒரு டீ எடுத்து சாப்பிட்டோன்னா உடனே ஆக்டிவ் ஆகி ஓடிடும். அப்படிப்பட்ட டீ எப்படி பிறந்துச்சுன்னு தெரியணும்ல. இந்த உலகத்தையே ஆட்டி பிடிச்ச விஷயத்தில் 2 விஷயம் இருந்தது. ஒன்று, நம்ம நியூட்டன் தலையில் விழுந்த ஆப்பிள். 2வது, நம்ம சைனா நண்பன் ஷெங் ஹியூங் அந்த ஆள் குடித்த தண்ணியில் விழுந்த டீ இலை. இது 2ம் தான் இந்த உலகத்தை ஆட்டி பிடிச்ச 2 பெரிய விஷயங்கள். டீ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம ஹர்ஷத் மேத்தாவே டீயை வச்சு தான் பெரிய லெவலில் பெரிய ஆளாக இருக்கார். இந்த டீ வணிகமாக மாறின கதை எப்படின்னு தெரியுமா? நம்ம ஆளுங்களை ஒரு ஊர்லேருந்து இந்த மாதிரி உசரமான மலைகள் பகுதியில் டீ விளை வைக்கிற அந்த ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம ஆளுங்க கடுமையாக உழைச்சாங்க. அந்த கடுமையாக உழைச்சவங்களுக்கு அந்த டீயோட டேஸ்ட்டு காட்டுறதுக்காக தினமும் இலவசமாக அந்த டீயை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி மக்கள் உழைச்சிட்டு வந்தோடனே கலப்ப ஆடுறதுக்கு அந்த டீயை தான் குடித்து பழகினாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னாச்சு, டீ 10 பைசான்னு வச்சாங்க. இன்றைக்கி டீ 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாயிலேருந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் 500 ரூபா வரைக்கும் போகுது. ஒரு சாதாரண டீ இலவசத்துலேருந்து இன்றைக்கி பல கோடி வர்த்தகத்துக்கு போகுதுன்னா, இதே மாதிரி ஒரு கான்செப்டில் இன்னொருத்தரும் பெரிய லெவலில் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. ஸ்டே டியூன், ஸ்டே மோட்டிவேட்டட், ஸ்டே வித் அலிபாய். தேங்க்யூ.